சாமானியர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்த நம்மளோட அஸ்வத்தாமன் போன் மூலம் இணைஞ்சிருக்காரு. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் அண்ணா. என்னண்ணா கோயம்புத்தூரையும் மதுரையும் வஞ்சிச்சிட்டீங்களாமே. நீங்க வந்து மெட்ரோவே வந்து திமுக தான் வஞ்சிச்சிட்டு இருக்கு. நீங்க இந்த மாதிரியான ஒரு அற்ப அரசியல் எல்லாம் தமிழக மக்களிடம் இனிமேல் எடுபட போவதில்லை என்பதை திமுக எப்ப புரிஞ்சுக்க போதுன்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து ஒரு ப்ரப்போஸ், நீங்க பேங்க்குக்கு போறீங்க, செலான் ஃபில் பண்றீங்க, அமௌண்ட் போடல, அக்கௌண்ட் நம்பர் போடல, பேங்க்ல கவுண்டர்ல என்ன பண்ணுவாங்க? கூப்பிட்டு செலான சரி பண்ணி கொடுன்னு உடனே இந்த பேங்க் வந்து எனக்கு பணம் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு பேங்க் வாசல்ல வந்து குய்யாமையான்னு கத்தனா என்ன பண்ணும்? போடா நீ திமுக பண்ணிட்டு இருக்கு. போடாலும் நீங்கல்ல, அதுதான் இப்ப பண்ணிட்டு இருக்கு. வேற ஒன்றும் கிடையாது. நீங்க ப்ரப்போசலும் கொடுக்கவே இல்லை, ப்ரப்போசலும் ஒழுங்கா கொடுக்கவே இல்லை. அது ஆக்சுவலா ரிஜெக்டும் ஆகல. அதான் அதுல ஒரு பெரிய காமெடி. இத வந்து வேணும்னே பண்ணிருக்காங்க. இத வந்து இவ்வளவு அற்ப அரசியல் செய்து ஒரு கட்சி நடத்த வேண்டுமா என்பதை திமுக செஞ்சு பார்க்க வேண்டும். என்ன ப்ரப்போசல் கொடுத்துருக்கீங்க? அந்த ப்ரப்போசலே நீங்களே சொல்றீங்க. ஆட்டோல போனா அரை மணி நேரம் சார், பஸ்ல போனா 35 நிமிஷம் சார், மெட்ரோல போனா 30 நிமிஷம் சார். இதெல்லாம் ஒரு ப்ரப்போசல்னு யாராவது கொடுப்பாங்களா சார்? கொடுமைங்க அதெல்லாம் சீரியஸா. அதாவது மக்களை வந்து ஏதாவது ஒண்ணும் இல்லைங்க. அந்த எஸ்ஐஆர் மேட்டர்ல டிராமா எடுபடல. பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே சொன்னேன், எஸ்ஐஆர் சினிமாவை மூட்டை கட்டி வச்சுட்டு புது சினிமா ஆரம்பிப்பாங்க பாருங்க அப்படின்னு. இப்ப புது சினிமா எந்த சினிமா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி ட்ரைலர் ஓட்டி பார்க்கும் திமுக. இதுதான் நடந்துகிட்டு வராரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தேவையில்லாம டிராமாவை அவசர அவசரமா ரெடி பண்ணி மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு இப்ப திமுக முயத்து கொண்டிருக்காரு. ஆனா ஜென்ரலா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த 22 feet இந்த மெட்ரோவுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கறதுக்கு வந்து இந்த 22 அடி ரோடுன்னு வச்சிருக்காங்க. 18-19 அடி வரும்போது கூட அவங்க வந்து தேர் கிவிங் சான்ஸ். நிறைய இடத்துல வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 7 அடி ரோட்ல வந்து ஒரு ரூட் போடுறாங்க அப்படின்னா இது வேணும்ட்டே இது வந்து ப்ரொபோசல் அப்ரூவல் ஆகக்கூடாதுன்றதுக்கே இது போட்டதா? இல்ல, இந்த ப்ரப்போசலே வந்து என்ன சொல்றது, அதாவது ப்ரப்போசல் எதுக்கு இப்ப எப்படி கொடுப்பாங்க? ஒரு மெட்ரோட ப்ரப்போசல் எப்படி கொடுப்பாங்க? சென்னையில வந்து டிராபிக் அதிகமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு மெட்ரோ வரும்போது இந்த டிராவல் டைம் எப்பயுமே நீங்க வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் ஒரு ரூட் போடும்போது டிராவல் டைம்ங்கிறதா மெயின் எலமெண்ட். இப்ப 8 வழிச்சாலையில டிராவல் டைம்ன்ற ஒரு எலமெண்ட் பேசப்பட்டுச்சா இல்லையா? இது வந்து ஒரு பேசிக் தியரி. இப்ப புல்லட் ட்ரெயின் வருது, புல்லட் ட்ரெயின் டிராவல் டைம் வந்து ஸ்ட்ரிங் பண்றதுதான் மெயின் ஆஸ்பெக்ட். எதுவுமே கிடையாது. இந்த ப்ரப்போசல் வந்து இப்படி ஒரு ப்ரப்போசல் நடக்கவே முடியாதுன்னு அந்த ப்ரப்போசல் நடத்தினவனுக்கும் தெரியும். நீங்க வந்து உங்களுக்கு வந்து 2 சென்ட் நிலம் இருக்கு, 2 சென்ட் நிலத்துல நான் 2 ஏக்கருக்கு ஒரு பெரிய ஃபேக்டரி அமைக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க பேங்க்குக்கு ஒரு ப்ரப்போசல் கொடுக்குறீங்க. என்ன பண்ணுவான் பேங்க்? ஆமா, 2 சென்ட் நிலத்தை வச்சுட்டு எப்படிப்பா 2 ஏக்கருக்கு நீங்க ப்ரப்போசல் கொடுத்துருக்கீங்க, எப்படி இதை பண்ண முடியும்னு கேட்பாங்க. நீங்க வந்து உடனே வந்து பேங்க் ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னு சொன்னா இது வந்து ஒரு என்ன சொல்றது, நகைச்சுவையான ஒரு விஷயம். அவசரமா பிரதமர் வராரு, பிரதமர் வந்து விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்களை கொடுக்கிறாரு, விவசாயிகளை சந்திச்சு பேசுறாரு, விவசாய சங்கங்கள் பிரதமரை புகழ்படுத்தி பேசுகிறது, அவர் செய்த சாதனைகளை எல்லாம் சொல்லுகிறதுங்கிற வைத்தறிச்சல ஒரு இல்லாத ஒரு ப்ரப்போசலை ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கற்பனையான ஒரு ப்ரப்போசலை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அக்செப்ட் பண்ணி ஒருவேளை ஃபண்டு கொடுத்தா கூட எப்படி அதை செயல்படுத்த முடியும்? இப்போ நீங்க தமிழகத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வஞ்சிக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஸ்டாலின் அவர்கள் சொல்றதுக்கு அவருக்கு எப்படி வாய் வருதுன்னு தெரியல. அதுவும் மெட்ரோ விஷயத்துல நீங்க சென்னை செகண்ட் ஃபேஸ் மெட்ரோங்கிறது ஸ்டேட் செக்டார் ஸ்கீம். அதுல மத்திய அரசு ஒரு பைசா தர வேண்டிய அவசியம் இல்லை ஸ்கீம் படி. ஆனால் 63,000 கோடி ஸ்கீம். அதை வந்து ஸ்டாலின் அவர்கள் போய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்த அடுத்த நாள் அவர் வந்து சாங்ஷன் பண்ணி கொடுக்குறாரு. அவர் கொடுப்பதற்கு எந்த விதமான கடப்பாடும் இல்லாத ஒரு ஃபண்டு, ஆனா கொடுத்தாங்க. என்னன்னா அது மெட்ரோ வந்து ஒரிஜினல் ப்ராஜெக்ட். இது கத்தி கப்பல் கூட செஞ்சு விடுறதுக்கு லாக்கி இல்லாத ஒரு ப்ரப்போசலை வச்சுட்டேன். இந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணி கொடுக்கணும், எப்படி அக்செப்ட் பண்ணும்? ஆனா இப்ப இதே மாதிரி ஏப்ரல் 4ஆம் தேதி மாண்புமிகு பிரசிடென்ட் வந்து நீட்டோட பில்ல வந்து சாங்ஷன் பண்ணல, அவங்க வந்து பாஸ் பண்ணல. பிரசிடென்ட் வந்து ஸ்பெஷல் அப்ரூவல் கொடுக்கல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு உடனே போவாங்க திமுக எதிர்பார்க்கப்படுது. பட் போன வாரம் தான் போனாங்க. கரெக்டா எலெக்ஷனுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் அது செய்யறாங்க. இது ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்களா திமுக? திமுகவை பொறுத்தவரை இந்த நீட் விஷயமா இருக்கட்டும், இல்ல எஸ்ஐஆர் விஷயமா இருக்கட்டும், முழுசா என்ன பண்றாங்கன்னா, நிக்கோலோ மேக்கியவெல்லி தியரி கேள்விப்பட்டிருக்கீங்க? சர்வாதிகாரிகள் எப்படி வந்து மக்களை ஏமாற்றி ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை அவங்க கிளியரா ஃபாலோ பண்றாங்க.
இல்லாத பிரச்சனைகளை பெரிய பிரச்சனைகளை போலவும் அந்த பிரச்சனைக்கு எதிராக இவங்க வந்து சண்டை போடுறது போலவும் ஒரு பாவலாவை கிரியேட் பண்றாங்க. நீங்க வடிவேலு காமெடி ஒண்ணு வரும். வடிவேலு உடம்புறா மணி கட்டிட்டு ஒரு சாமியார் மாதிரி பேய் ஓட்டுற சாமியார் மாதிரி வருவார். ஒரு கேள்வி அடிச்சு கொண்டுருவார். அந்த கேள்வி அந்த பக்கம் செத்து போய் கிடக்கும். இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த பேய் வந்து வானத்துல இருக்கிற மாதிரியும் அந்த பேய் இவர் விரட்டிட்டு சண்டை போட்டு ஓடுற மாதிரியும் ஓடுவார். ஜனங்கள்லாம் எப்பா கேள்வி செத்து போச்சுப்பா அப்படின்னு ஒண்ணு, எப்பா அந்த கேள்வியை கொடுப்பா அங்க பாருப்பா நம்ம இவன் வந்து அந்த பேய் கூட எப்படி சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லி அந்த இல்லாத பேய் கூட சண்டை போடுற காட்சியை பார்த்து மக்கள் எல்லாம் ஏமாந்து நிற்பாங்க. இப்ப அந்த கேள்விதான் தமிழ்நாடு. புரியுதா உங்களுக்கு? புரியுது. தமிழ்நாட்டோட நிலைமை இவங்க வந்து இல்லாத பிரச்சனைகள்லாம் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அது கூட சண்டை போடுற மாதிரியே பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து ஓடிட்டு இருக்குது. மக்களை ஏமாற்றுவதை மட்டுமே ஒரு கட்சி அரசியலா செய்ய முடியும் அப்படின்னா அது வந்து திராவிட மாடல் திமுக தான். ஆனா மக்கள் எவ்வளவு நாள் இதை வேடிக்கை பார்ப்பார்கள்? ஒரு நேர்மையான அரசியலை தான் மக்கள் விரும்புவார்களே ஒழிய மக்களை முட்டாள் என்று நினைத்து ஒருத்தன் அரசியல் பண்ணா அப்படி அரசியல் செய்பவர்களை முட்டாளாக்கி தான் தமிழர்களுக்கு பழக்கம். இப்ப 2026 பீகார்ல எப்படி ராகுல் மக்களை முட்டாளாக்க நினைத்த ராகுல் முட்டாளாகி போனாரோ அது மாதிரியான ஒரு முடிவைத்தான் திமுகவிற்கு தமிழக மக்கள் தர தயாராகி இருக்கிறார். ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப எளிதான வெற்றி, இந்த அதிமுக பாஜக கூட்டணினால ஒண்ணுமே பண்ண முடியாது, நாங்க தான் 200 சீட்டு 230 சீட்டு சொல்லிட்டு இருந்த திமுக இன்று ஒரு அமைதி போக்கை கடைபிடிக்குது. பயம் வந்துருச்சா திமுகவுக்கு? இன்னைக்கு நேத்து கிடையாது. உங்களுக்கு ஐடிசி ஹோட்டல்ல மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பிரஸ் மீட் வச்சு என்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியானதோ அன்றிலிருந்து நீங்கள் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய நடவடிக்கைகளும் திமுக தலைவர்களது நடவடிக்கைகளும் நீங்கள் வந்து ஒரு பதட்டத்தை கவனித்திருக்க முடியும். ரொம்ப பதட்டப்படுறாங்க. அவர்களுக்கு சார்பாக இருக்கிற ஊடகங்கள், பொதுப்பத்திகள், சோகால்டு சமூக ஆர்வலர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் இவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவான அடிவருடிகளை வைத்துக் கொண்டு இந்த கூட்டணி சரியா ஜெல்லாகாதது மாதிரியும் இங்க இந்த கூட்டணியால திமுகவை வெல்ல முடியாதது மாதிரியமான ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்து கொண்டே வந்தார். அது வந்து அவருடைய பதட்டம் தான் அதுக்கு காரணம். அந்த பொய் கட்டமைப்பு ஏற்படுத்த அவர்களால் முடியவில்லை. கூட்டணி வந்து கிளை அளவு வரை வந்து ரொம்ப நல்லா சில்லாயிடுச்சு. மக்கள் வந்து திமுக என்கிற கொடிய அரக்கனுக்கு எதிராக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வலுவான ஒரு கதாநாயகனாக இருக்க முடியும் என்பதை உணர்ந்து விட்ட பிறகு இப்ப பதட்டத்துல திமுக அடுத்தடுத்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. இப்ப வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க ஏதோ இப்ப பண்றாங்க, மறுபடியும் பழைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கையில் எடுக்கிறாங்க. இப்ப நீங்க நீட் விஷயம் சொன்னீங்க. நீங்க இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஆளுநர் அவர்களுக்கு எதிராக நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று காலக்கெடுவை நாங்கள் நியமித்து விட்டோம். ஆளுநர் விஷயத்துல திமுக ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்தது அப்படின்னு கொண்டாடி தீர்த்தாங்க திமுக. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் மேதகு பிரசிடென்ட் கேட்ட அந்த கேள்விகளுக்கு விடையளிக்கும் பொழுது அதுல தெளிவாக சொல்லுகிறது, கவர்னர் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டி வந்து நீங்க வந்து காலக்கெடு எல்லாம் உங்களால பிக்ஸ் பண்ண முடியாது, அப்படி காலக்கெடு நிர்ணயித்தது செல்லாது என்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக கவர்னர் அவர்களுடைய அறிக்கைக்கு பதில் அறிக்கையாக சமர்ப்பித்திருக்கிறது. இதுல இருந்து இப்ப திமுகவினுடைய இந்த வெற்றி கொண்டாட்டங்கள் எல்லாம் வெற்றி கொண்டாட்டங்களாக மாறி இருக்கிறது. இப்ப திமுக என்ன பண்ண போகுது, அன்னைக்கு குதிச்சவெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க, இந்த கேள்விதான் இப்ப மக்கள்கிட்ட இருக்கு. இப்படி இல்லாத விஷயங்களில் எல்லாம் இருப்பது போன்று பாவலா பண்ணிக்கிட்டு இதை வைத்துக்கொண்டு அரசியல் பண்ணுகிற மோசமான போக்கை இந்த திமுக கைவிட்டு மக்களை நேர்மையாக அணுக வேண்டும். இல்லை என்று சொன்னால் மக்களிடம் அம்பலப்பட்டு நிற்பார்கள். அதுதான் நடக்கும். ஆனா தொடர்ந்து என்டிஏ முதலமைச்சர் வேட்பாளரை வந்து அடிமை, காலில் விழுந்தீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை. இவங்க எடப்பாடி பழனிசாமியும் இந்த என்டிஏ கூட்டணியும் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்களா திமுக? இல்ல இவங்க கரெக்டா எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த பதட்டம். நீங்க உண்மையிலேயே ஒருத்தர் நீங்க எதிரி இல்லைன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இவ்வளவு கொலைப்பட மாட்டீங்க. நீங்க இவ்வளவு பதட்டப்படுறீங்க, இவ்வளவு அலிகேஷன்ஸ் சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பதட்டம் வருது. அந்த பதட்டத்தினால தான் சொல்றீங்க. இல்லைன்னா ஏன் சொல்ல போறீங்க? நீங்க தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் பார்த்து நீங்க விமர்சனம் வைக்கல. நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்தா நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க. ஏன்னா உங்களோட எதிரி
மக்களுடைய நண்பன் தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்கிறது. நீங்கள் வைக்கிற விமர்சனங்கள் எல்லாமே உங்களுடைய வலுவான எதிரி நாங்கள் தான் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறது. நீங்க ஓட்டை பிரிப்பதற்காகவோ இல்ல எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிப்பதற்காகவோ நீங்க 1000 அரசியலை தமிழகத்துல நடத்த முயற்சி பண்ணலாம். நீங்க உதாரணத்துக்கு திமுக என்ன பேசுதோ அதைத்தான் தமிழக வெற்றி கழகம் பேசி வருகிறது. அவங்க நீட் எதிர்ப்புன்னா என்னன்னு கூட படிச்சு பார்க்காம இவங்களும் நீட் எதிர்ப்பு பண்ணுவாங்க. அவங்க எஸ்ஐஆர் எதிர்ப்புன்னு 8 நிமிஷம் வீடியோ போட்டா இவங்களும் எஸ்ஐஆர் எதிர்ப்புன்னு ஒரு 9 நிமிஷம் வீடியோ போடுவாங்க. இப்படி வாக்குகளை சிதறடிக்கிற அரசியல் தான் நீங்க நடந்து கொண்டிருக்கிறத ஒழிய மக்களுக்கு நேர்மையாக மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கான எந்த அரசியலையும் திமுக செய்யவில்லை. ஆனா இன்றைய தேதியில் 26 தேர்தல் என்டிஏக்கு சாதகமாக இருக்கிறதா? புரியல. இன்றைய தேதியில் 26 தேர்தல் என்டிஏவுக்கு எவ்வளவு சாதகமாக இருக்கிறது? இன்றைக்கு 100% என்டிஏவுக்கு தான் சாதகமாக இருக்கிறது. ஒரு புறம் திமுகவினுடைய பேய் ஆட்சி, திமுகவுடைய காட்டாட்சி, மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற இந்த நயவஞ்சக ஆட்சிக்கு எதிராக மக்கள் மிகப்பெரிய அளவில் திரண்டிருக்கிறார். மக்கள் இந்த கொடூரமான பேய் ஆட்சியை என்றைக்கு தூக்கி எறிகிறோமோ அன்றைக்குத்தான் தமிழகத்திற்கு உண்மையான விடியல் என்று காத்துக் கொண்டிருக்கிறார். மக்களுக்கு ஆதரவாக களத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி நின்று கொண்டிருக்கு. அதனால 100% 2026 தேர்தல்ல திமுக தோற்கடிக்க போவது உறுதி ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா உங்களுக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றினா. தேங்க்யூ வெரி மச். நன்றி.